இந்த வீடியோவில் இந்தியன் பீப்புள் பிலீவ் பண்ணுற 10 ஃபினான்ஷியல் மித்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக் ரிஸ்க் பேஸ்ட் ஆன் யுவர் ஏஜ் அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால அவர் வந்து அதிக ரிஸ்க் எடுக்கலாம். இன்னொரு பர்சன் வந்து வயசு அதிகமாக இருக்குது, அவர் வந்து அதிக ரிஸ்க் எடுக்காமல் கம்மியான ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. இது இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதும் வந்துட்டு ஏஜ் பேஸ் பண்ணி கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு 100 ஏஜ் ரூல் இருக்குது, அதையும் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் தம்ப் ரூல். அந்த தம்ப் ரூல் அப்படியே பண்ணக்கூடாது. ப்ரிசைஸாக ஒவ்வொரு பர்சனுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது தான். அதனால் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 பையன் இருக்கார், அவருக்கு வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா அவர்கிட்ட பணம் இருக்குது. அந்த பணம் வந்துட்டு அடுத்த 2 வருஷமோ ஒரு 3 வருஷம் கழிச்சு அவரோட காலேஜ் ஃபீஸ்க்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த பணத்தை வந்து நம்ம 100 ஏஜ் ரூல் போட்டோன்னா, அவரோட 20 வயசு போட்டோன்னா 80% பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 20% வந்து டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள். பட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது, அதாவது 3 இயர்ஸ் தான் இருக்குங்கிறப்போ அந்த பணத்தை போய் அவர் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எதனாலனா நமக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம் 10 to 11 இயர்ஸ்க்கு வந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே நிஃப்டி கொடுத்துருக்காது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஷார்ட் டேர்மில் இருக்க 3 to 5 இயர்ஸுக்கு ஒரு பணத்தை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த ஒரு வேல்யூ பாயிண்ட்ஸுமே கிடையாது. 100% இருக்கார், அவருக்கு வயசு 70 வச்சுக்கலாம். இப்போ 100 ஏஜ் ரூல் என்ன ஆகுது, அவர் வந்து 30% வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்லையும் 70% வந்து டெட் ஃபண்ட்லையும் வைக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். பட் அவருக்கு பணம் வந்துட்டு 10 கோடி இருக்குது, ஆல்ரெடி அவருக்கு வந்துட்டு பணம் சர்ப்ளஸாக இருக்குது, அவருக்கு வந்து பென்ஷன் பணம் வந்துட்டு இருக்குது, அவரோட பேசிக் நீட்ஸ் அவரால் சர்வைவ் பண்ண முடியுது, அவரோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பணத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியுது. பட் ஐடியில் ரிமைனிங் அமௌண்ட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து எஃப்டியில் கொண்டு போய் போட்டார்னா அது வந்துட்டு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த பணம் வந்துட்டு அவருக்கு லாங் டேர்மில் அவர் குழந்தைகளுக்கும் போய் சேரப்போகுதுங்கிறப்போ அந்த பணத்தை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவருக்கு ரொம்ப ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் கிடைக்க போகுது. அது லாங் டேர்ம்ங்கிறப்போ அந்த பணத்தை கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஏஜை பொறுத்து இல்லை, அந்த பணம் எப்போ யூட்டிலைஸ் ஆக போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண எடுக்கணும். எப்போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்துட்டு கோல்ஸை பேஸ் பண்ணி அது வந்து ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாங்கிறத பொறுத்து தான் இருக்குமே தவிர அது வந்துட்டு ஏஜை பொறுத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, ஜீரோ ரிஸ்க் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஜீரோ ரிஸ்க் த பெஸ்ட் இன்வெஸ்ட் இதனால் சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே கம்மியான ரிஸ்க் எங்கே இருக்கோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு நம்ம பணம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதேமாதிரி நேரத்தில் நம்ம ரிட்டர்ன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னா லீனியராக யோசிப்பாங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவங்க எங்கே லீனியராக கிடைக்கும் பணம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு எஃப்டியில் தான் கிடைக்கும். எஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் லீனியராக வளர்ந்துகிட்டே இருக்கும். பட் அது பெரிய பொட்டன்ஷியலாக இருக்காது. நமக்கு ஈவன் வந்துட்டு அது ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5% வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். பட் அட் த சேம் டைம் அது வந்து இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணாது, அட் த சேம் டைம் நமக்கு வெல்த்தையும் கிரியேட் பண்ணாது. ஸோ நமக்கு அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனை வந்துட்டு நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் பொட்டன்ஷியலாக நம்மளோட வெல்த் வளரும், இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ண முடியும். ஸோ ஜீரோ ரிஸ்க் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சோம்னா நமக்கு வந்துட்டு அதுவே ஒரு ரிஸ்க் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப கம்மியான ரிஸ்கில் எடுக்கிறதே ஒரு பெரிய ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் பீப்புள் வந்து 2023 ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 188 லட்சம் கோடி வந்துட்டு பேங்க் டெபாசிட்டில் மட்டும் இருக்குது இந்தியன் பீப்புளோடது. ஸோ நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் நமக்கு லாங் டேர்மில் வந்து வெல்த் ஜென்ரேட் ஆகும். ஸோ அடுத்து இன்வெஸ்டிங் மீன்ஸ் ஸ்டாக் பிக்கிங் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தேடுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கிரிக்கெட்னா ஒரு பர்சன் டெண்டுல்கர் இருக்கான், தோனி இருக்கான், அவரே மாரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு ஜின்ஜின்வாலா அது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு இவரே மாரி ஆகிறதுக்கு இந்த ஸ்டாக் பிக் பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு ஃபியூச்சர் நம்ம வெல்த் ஜென்ரேட் ஆகும். இல்லை வந்துட்டு HDFCங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாக் நம்ம அப்பயே வாங்கியிருந்தோம்னா இப்போ இந்த பணம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் நம்ம வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்படி ஒன்றும் பிக் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 14% கொடுத்துருக்கு, ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக நமக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு வெல்த் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை விட எனக்கு ஒரு அக்ரெசிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா நமக்கு வந்து ஸ்மால் கேசஸ் இருக்குது, அதில் நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தீமேட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதேமாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கப்போ அதில் ரிட்டர்ன்ஸ் அதை விட கம்பேரிட்டிவ் அதிகமாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட. ஸோ நம்ம பெஸ்ட்டாக யார் போர்ட்ஃபோலியோ யார் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம ஹையர் பண்ணணுமே தவிர நம்மளோட வேலை வந்துட்டு R&D பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட் படிக்கிறது, அடுத்து வந்துட்டு அந்த கம்பெனியோட யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்குறது கிடையாது. நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக யார் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம ஒர்க்காக இருக்கணும். கோல்டு ஜுவல்லரி இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்துட்டு 22,000 டன் வந்துட்டு இந்தியன் பீப்புள் மட்டும் கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 10 மேஜர் எக்கனாமி அவங்க கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக இருக்குது இந்தியன் பீப்புள்கிட்ட மட்டும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா அது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா, ஒரு ஜுவல்லரியாக போய் வாங்குறாருன்னா அதில் வந்துட்டு 5 to 25% வந்துட்டு செய்கூலிக்கு மட்டுமே போயிடும். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு திரும்ப நமக்கு கொண்டு விற்றா கூட நமக்கு வந்துட்டு அதில் 5 to 25% ஆஃப் அமௌண்ட் வந்து அதிலே ரெடியூஸ் ஆகிடும். இப்போ இருக்க காலகட்டத்தில் கோல்டு ETF இருக்குது, அடுத்து சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குது, அடுத்து ஃபிசிக்கல் கோல்டாக கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். அப்படி இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறப்ப நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட் அசெட்டை வந்துட்டு இப்படி டைவர்சிஃபை பண்ணலாம். பட் ஒரு ஆர்னமெண்ட்லாம் வந்து அணிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் கோல்டில் போய்க்கலாம், ஜுவல்லரியாக போய்க்கலாம். பட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் வந்துட்டு 2.5% மேலே இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்குறாங்க உங்களுக்கு கவர்மெண்ட்டு. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்கள் அசட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு கோல்டில் வந்துட்டு நிறைய வழிகள் இருக்குது, நீங்கள் அதில் போய்க்கலாம்.
ஃபிசிக்கல் போல்டாக போவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வெல் நோன் கம்பெனிஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா HDFC நல்லா இருக்க கம்பெனி, அப்படி வந்து SBI நல்ல கம்பெனி, ICICI நல்ல கம்பெனி அப்படின்ட்டு கம்பெனி பேரை மட்டும் பார்த்து அதில் போய்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல இது கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த கம்பெனி முன்னாடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபியூச்சர் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, அதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் கம்பெனி பேரை மட்டும் வச்சு வாங்காமல் அந்த கம்பெனி எவ்வளோ அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நீங்கள் எடுத்துருக்க எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லாங் டேர்மில் உங்களுக்கு வெல்த் வந்து நல்லபடியாக ஜென்ரேட் ஆகுமே தவிர நம்ம ஜஸ்ட் கம்பெனி பேரை மட்டும் நம்ம வச்சு வாங்கக்கூடாது. பணம் எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. லைஃப் இன்சூரன்ஸில் வந்துட்டு மணி பேக் பாலிசி மாதிரி எடுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு கோடி கவரேஜ் எடுத்திருக்காரு, அவர் வந்து அப்படி 70 வரைக்கும் எடுத்திருக்காரு. அதாவது 70 வயசுக்குள்ளே எப்போ இறந்து போனாலுமே அந்த பணம் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு போய் சேரணும்னு எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் வந்துட்டு நான் என்னெல்லாம் பணம் ப்ரீமியம் பே பண்ணணும், அந்த பணம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்கேஸ் நான் இறக்கலனாலும் எனக்கு 70க்கு அப்புறம் எனக்கு அந்த பணம் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ண எல்லா பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, சரி நான் அதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா, அதாவது இன்கேஸ் 1 கோடி ரூபா அவருக்கு பணம் சம்மர்ஷூட் தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து 100 ரூபா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து 100 ரூபா செலவு பண்ணுறாருன்னா அதே பியூர் டம்மாக எடுத்து 100 ரூபா செலவு பண்ணுவார். அதே வந்துட்டு இந்த மணி பேக் பாலிசியில் போனான்னா கூட வந்து 30-40% வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணுவார். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இன்ஃப்ளேஷனையும் கன்க்ளூட் பண்ணாமல், அவன் எந்தளவுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணாமல், எனக்கு வந்து கட்டுற பணம் பின்னாடி கிடைக்க போதே அப்படிங்கிற ஒரே பட்சத்தில் எக்ஸ்ட்ரா பணத்தை கட்டி அந்த பணத்தை இழக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்போதும் பியூர் டேர்ம் பிளானாக எடுத்துக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு எதையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. பட் வந்துட்டு இப்போ இருக்க நம்ம கோவிட் சுச்சுவேஷனை பார்த்தோம், ஒரு அன்சர்டினிட்டி நடந்துச்சு, ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு அட்மிட் ஆனாங்க. ஒரு மேஜர் க்ரைசிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மேஜர் க்ரைசிஸ் நடக்குது. அதேமாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற ஃபேமிலி எல்லாருமே இன்ஜுரி ஆகலாம், ஒரு மேஜர் க்ரைசிஸ் வரலாம். அப்போ நம்மளுக்கு என்னென்ன சேவிங்ஸ் வச்சுருக்கோமோ அந்த வெல்த்தை அப்படியே கம்ப்ளீட்டாக இது பாதிச்சிடும். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தாலுமே சரி, எல்லாருமே கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்துட்டு பேஸ் பாலிசி ஒரு 10 lakhs அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் டாப் பாலிசியும் எடுத்து வச்சுக்கிறது எப்போதும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி லெவலில் நமக்கு வந்து ஹெல்த் நல்லாயிருக்கும், நாளைக்கு லெவலில் வந்து ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மேஜர் எலமெண்ட் ஏதோ மேஜர் இல்னஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரீமியம் அதிகமாக கேட்பாங்க, இல்லை வந்து பாலிசி தராமல் போவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துலேயே பாலிசி எடுத்து வச்சுக்கிறது நல்லது, அதிக கவரேஜ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஹோம் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறது வந்துட்டு வீட்டை கட்டிடுவாங்க. வீட்டை கட்டுறப்ப என்ன ஆகுது, அவங்க வந்துட்டு EMIயில் லோன் போட்டுட்டு பண்ணுறாங்க. இப்படி பார்க்குறப்போ நம்மளோட ரிட்டர்ன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 8% தான், கன்சர்வேட்டிவ்ல 8% தான் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் அவங்க இந்தியாவில் வந்துட்டு அவங்க ரெண்டலுக்கு இன்கேஸ் அந்த வீட்டை கட்டி ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு, அந்த பர்சன் வந்து அதை ரெண்டலுக்கு தான் விட போகிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவோட ரெண்டல் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3% என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா இருக்க வீட்டுக்கு 3 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து ரெண்டே கிடைக்கும். இப்படி ரெண்ட் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு 5 to 6% கிடைக்கிறப்போ நீங்கள் எதுக்கு வந்துட்டு 1 கோடி ரூபா ஒரு வீட்டை கட்டி அதுக்கு EMIயில் கட்டி அந்த பணம் வந்துட்டு நீங்கள் 20 years பீரியட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் டபுள் த ப்ரைஸில் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அது வந்துட்டு இல்லிக்விட் அசெட். அது வந்து வீடுங்கிறது வந்து இல்லிக்விட் அசெட். இல்லை நம்ம வாழ்றதுக்காக தானே பண்ணணும்னா பரவாயில்ல, அப்போ கூட கொஞ்சம் நீங்கள் கேஷ் செக்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். பட் EMI போட்டு ஒரு அசெட்டாக நம்பி நீங்கள் பண்ணுறப்போ அது ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸாக கொடுக்க போகுது தவிர நமக்கு வந்துட்டு அது இல்லிக்விட் அசெட்டாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் நீங்கள் பெரிய அசெட்டாக கன்சிடர் பண்ணாமல், இனிஷியல் ஸ்டேஜை கன்சிடர் பண்ணாமல், ஃப்யூச்சரில் ஒரு 40 ஏஜ் போனதுக்கு அப்புறம் இல்லை வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு எக்ஸஸ் கேஷ் இருக்கிறங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு கட்டலாம். என்கிட்ட கார்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லை, எனக்கு செப்பரேட்டாக ப்ரைவேட்டில் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு கார்பரேட் இன்சூரன்ஸில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 3 to 4 lakhs கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 14% இருக்குது. இன்னும் 5 வருஷம் கழிச்சுனா இன்றைக்கி 4-5 லட்ச ரூபா செலவாக வரும் பைபாஸ் சர்ஜரிக்கு, அடுத்த வருஷம் 8-9 லட்சம் செலவாகும். ஸோ உங்கள் கார்பரேட் இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ணாது. இன்கேஸ் அந்த பர்சன் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வேலையை விட்டுட்டாரும், அவருக்கு இன்றைக்கி அது முடிஞ்சிடும், கார்பரேட் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் கவரேஜ் கிடைக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபேமெண்ட் கிளாஸ் இருக்கும். கோபேமெண்ட்னா என்னென்னா, கம்பெனி வந்து நான் 30% வந்து நீங்கள் போடணும், நீங்கள் கம்பெனி வந்து 70% தருவாங்க. 1 லட்ச ரூபா செலவாகுதுன்னா கம்பெனி 70,000 தருவாங்க, 30,000 உங்கள் கையிலேருந்து போடணும். ஸோ இதுமாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது கார்பரேட் இன்சூரன்ஸில். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கிறது எப்போதும் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஃபினான்ஸ் பற்றியும் டேக்ஸை பற்றியும் கவலை இல்லை, ஏன்னா வந்து இது CA பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்துட்டு 80C 80D அப்படின்னா என்னென்னு தெரில, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு எப்படி டேக்ஸ் குறைக்கிறது அப்படின்னு தெரிலனா அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் CA ஒப்படைச்சிடுவார். இப்படி ஒப்படைக்கிறப்ப என்ன ஆகும், CA வந்துட்டு ஒரு செட்டைன் அமௌண்ட், அதாவது எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அவர் வந்துட்டு ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 1 கோடி 5 கோடி 10 கோடிங்கிறப்ப அவங்க வந்து பர்சன்டேஜில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு ரொம்ப கம்மியான இதை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு எந்தெந்த லூப் ஹோல்ஸில் நமக்கு வந்துட்டு அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும், எப்படிலாம் நம்ம வந்துட்டு
டேக்ஸை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் என்ன வருதோ அதை அப்படியே பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு டேக்ஸஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்து வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம பணத்தை சேவ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டா, நம்ம படித்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்முக்கு வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக அந்த 10 ஃபினான்ஸ் இது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்து வந்துட்டு அதோட அசட் அலோகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.